சமூது மக்கள், அதாவது சாலிஹ் நபி அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம், சாலிஹ் நபியுடைய அழைப்பை வந்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில அவங்க மறுக்கலங்க. பலரும் இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறாங்க. ஏன் நம்மில் ஒருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்ற மனநிலையால் மறுத்தார்கள். நம்மலேருந்து வந்த ஒருத்தர் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? ஒரு மலக்கு வந்திருக்கலாம்ல என்பது போல நிறைய மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவங்களையும் மறுத்தாங்க. இது ஒரு வகையான ஃபேவரட்டிசம், அதாவது பாரபட்சம் காட்டுறது என்ற குற்றச்சாட்டை போன்றது தான். அல்லாஹ் சாலிஹ் நபியை தேர்ந்தெடுத்தது பாரபட்சமா? கிடையவே கிடையாது. அது அல்லாஹ்வுடைய ஞானம். சமூக மக்கள் வந்து எங்கள்ல ஒரே ஒரு மனிதரை பின்பற்ற வேண்டுமா என்று கேட்டாங்க. எங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நாங்க பின்பற்றுவோமான்னு கேட்டாங்க. அவங்க சாலிஹ் சொல்வது உண்மையா என்று ஆராயல. ஏன் அவருக்கு தான் வஹி வந்துச்சு, எங்கள்ல ஒருத்தர் மீது வரல என்பது போல அவங்க நினைச்சாங்க. இது வந்து ஒரு அகந்தையுடைய உச்சம்ங்க. இன்று கூட இதே மனநிலை இருக்கு இல்லைங்களா? ஒரு ஒரு உண்மையை சொன்னார்னா, இவர் தானா போய் இதை சொல்லணும், இவருக்கு என்ன தகுதி இருக்கு, ஏன் இவரை மட்டும் மக்கள் கேட்கிறார்கள் என்று கேட்கிறாங்க. ஆனால் அவங்க கூறக்கூடிய ஆதாரம் சரியா என்பதை ஆராய்வதில்லை. சில நேரங்களில் ஒரு பொதுமகன் கூட என்ன செய்வான், சத்தியத்தை எடுத்து வைப்பான் ஒரு ஆலிம் கிட்ட. அப்போது ஒரு ஆலிம் அப்படி நினைக்கூடாது, நீ யாரு சொல்றதுக்கு, எனக்கு மார்க்க கல்வி இருக்கு. நிச்சயமா கிடையாது. அல்லாஹ் யாரை தூதராக தேர்ந்தெடுப்பது என்பது மனிதர்களின் வாக்கெடுப்பால் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஞானத்தால். அல்லாஹு ஆலமு ஹைசு யஜ்வலு ரிசாலத்தஹு, தன் தூதுத்துவத்தை எங்க வைக்கணும் என்பது அல்லாஹ்வே மிக அறிந்தவன். சூரத்துல் அன்ஆம்ல நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா இந்த ஆயத்தை. எனவே ஏன் இவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று கேட்பது உண்மையை தேடக்கூடிய கேள்வி இல்லைங்க, அது அகந்தையால் எழக்கூடிய ஒரு எதிர்ப்பு. ஒரு செய்தியின் உண்மைத்தன்மை அதன் சொல்பவர் வந்து சொல்பவருடைய சமூக நிலை, குடும்பம், புகழ் அல்லது செல்வத்துடைய அடிப்படையில் கிடையாது, அதன் ஆதாரத்தின் அடிப்படையில தான் மதிப்பிடணும். சமூக மக்கள் வந்து அவங்க செஞ்ச தவறு இதாங்க. அதே தவறை இன்றும் மீண்டும் நாம செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுத்தது என்பது ஃபேவரட்டிசம் கிடையாதுங்க. மாறாக அது ஒரு அல்லாஹுடைய ஞானம், ஹிக்மத். அவனுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும்ட்டு. சமூக மக்கள் வந்து சாலிஹ் அவர்களிடம் சொன்னாங்க, உல்கிய திக்ரு அலைஹி மின் பைனினா என்று, நம்மில் இவர் மீதா இந்த நினைவூட்டல் வந்து வஹி இறக்கப்பட்டதா என்று சூரத்துல் கமர்ல நம்ம பார்க்கலாம், 25வது ஆயத். மேலும் அவங்க சொன்னாங்க, அபஷரன் மின்னா வாஹிதன் நத்தபிஹு என்று, நம்மில் ஒரே ஒரு மனிதனை நாம் பின்பற்ற வேணுமா, அது நம்மிலிருந்துள்ள ஒரு தனி மனிதரையா நம்ம பின்பற்றுவோம், அப்படி பின்பற்றினா நம்ம வழிகேட்டில் போயிடுவோம், நம்ம பைத்தியத்திலும் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் சொல்லிச்சு. இவங்க வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்த சான்றுகளை முதல்ல மறுக்கலங்க. அவங்க எழுப்பிய முதல் கேள்வியை, ஏன் இவர் தான் நபியா இருக்கணுமா, நம்மள எவ்வளவு சிறந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா. அதாவது செய்தியுடைய உண்மையை பற்றி பார்க்கல, செய்தி கொண்டு வந்த நபரை பற்றி எதிர்த்தாங்க. இது ஒரு ஃபேவரட்டிசம் என்பது போல சொன்னாங்க. கடவுள் ஏன் இந்த ஒருவருக்கு மட்டும் இந்த சிறப்பு கொடுத்தாரு, இது பாரபட்சம் தானே என்று சொல்ற மாதிரி இதுதான் சமூக மக்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இது ஒரு தவறான முன்னெண்ணம்ங்க. ஏன்னா பாரபட்சம் என்பது தகுதி இல்லாத ஒருவருக்கு தனிப்பட்ட விருப்பத்தின் காரணமாக முன்னுரிமை கொடுப்பது. ஆனா நபித்துவம் அப்படி இல்லை. அல்லாஹ் தெளிவா சொல்றான், அல்லாஹு ஆலமு ஹைது யஜ்வலு ரிசாலத்தஹு, தன் தூதுத்துவத்தை எங்க வைக்கணும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். அதாவது அது சிபாரிசு கிடையாது, அது குடும்ப அரசியல் கிடையாது, இன பாகுபாடு கிடையாது, நண்பர்களுடைய ஆதரவும் கிடையாது. அது முழுமையான ஞானத்தின் அடிப்படையிலான தேர்வு. மனுஷன் இப்படி பெரும்பாலும் செய்வான். என்ன செய்வான், தான் குடும்பத்துக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருவான், தன் நண்பருக்கு கொடுத்துருவான். இன்று ஒரு விஞ்ஞானி ஒரு புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டார்னா அதை மதிப்பீடு செய்ய வேண்டியது அவரது ஆராய்ச்சி, அவரது முகம் கிடையாது. ஆனா பலர் என்ன சொல்லுவாங்க, இவர் தானே இதை சொல்றாரு, இவர் எந்த கல்லூரியில படிச்சார், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்று முதல்ல கேட்கிறான். இது வந்து ஹேட் ஹாமினம் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்க்க பிழை என்று சொல்லலாம். அதாவது வாதத்துக்கு பதில் வாதம் சொல்பவரை தாக்குறது. சமூக மக்களும் இதை தான் செஞ்சாங்க. அத்தாரிட்டி பயஸ்னா என்னன்னா, இது ஒரு மனவியல் உளவியல் பிழை. நம்முடைய தலைவர்கள் இதை சொல்லலையே, ஆகவே இது உண்மையா இருக்க முடியாது என்று சொல்வது போல. எங்கள் சமூகத்துல பெரியவர்கள் இதை ஏற்கல, எனவே நாமும் இதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லுவது. இதுக்கு பேர் தான் அத்தாரிட்டி பயஸ் என்று சொல்லுவாங்க. எங்களை போன்ற ஒருவர் எப்படி பின்பற்று என்றது என்ன அவங்க கேள்வி கேட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனையே செய்தி இல்லை, அந்த செய்தியை சொன்ன மனிதர் மேல. குரான் எப்பவுமே வந்து இவர் நபி அதனால் மட்டும் நம்புங்கன்னு சொல்லல, மாறாக சிந்திங்க, ஆதாரத்தை பாருங்க, வசனங்களை ஆராயுங்க, படைப்புகளை பாருங்க என்று தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அஃபலா தாக்கிலோன், அஃபலா துபசிரோன், அஃபலா தப்பரூன் என்று சொல்லுது. ஆனா சமூக மக்கள் ஆதாரத்தை விட்டுட்டு ஏன் இவர் தானா அப்படின்னு கோவப்பட்டான். இன்றைய பாடம் என்னன்னா, இன்னை உண்மை பேசும்போது இவர் எந்த ஜமாத் அப்படின்னு கேட்பாங்க, இவர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவர் யாருடைய மாணவர் என்று கேட்பான். இவருக்கு என்ன புகழ் இருக்குன்னு சொல்லி கேட்பான். அவர் சொல்றது உண்மைன்னு தெரியும், அதை ஏத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. இதெல்லாம் கேட்பாங்க அந்த உண்மையை மறுக்கிறது. ஸோ அவர் கூறுவது குரான் சுன்னாவுக்கு ஏற்புடையதா என்று பார்க்கணும். அதுக்கு முரணா இருந்தா தூக்கி போட்டுடணும். இதைத்தான் முதலில் கேட்க வேண்டும். ஸோ சமூக மக்கள் தவறு இதுதாங்க. அவங்க உண்மையை நிராகரிக்க ஆதாரத்தை பயன்படுத்தல, அகந்தையையும் மனிதனை மையப்படுத்திய பார்வையையும் பயன்படுத்தினாங்க. ஸோ அல்லாஹ் ஒருவரை நபியாக தேர்ந்தெடுத்தது நம்ம மனிதர்கள் செய்யற பிழை போல ஃபேவரட்டிசம் கிடையாது. அல்லாஹ்வின் எல்லையற்ற ஞானத்துடைய வெளிப்பாடு. அதனுடைய அடையாளங்கள் நமக்கு தெரியும். ஏன் இவரை என்று கேட்பதற்கு பதிலாக அவர் கொண்டு வந்த செய்தி உண்மையா என்பதே சரியான நீதியான குர்ஆனிய அணுகுமுறை. ஸோ இந்த ஆயத்தை நம்ம ததபுர் செய்யும்போது இதிலேருந்து நவீன காலத்துக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குங்க. நவீன காலத்தோடு இருக்கக்கூடிய ஃபித்னாக்களுக்கான மறுப்பும் இதில் இருக்குது.